இங்க இந்த சின்ன பொண்ணு இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இவ தான் வச்சிட்டு இருப்பா. இவ யாருன்னா இவங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்காது, அதனால இந்த பொண்ணை தத்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பையன் பிறந்ததுனால இந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணை ஒழுங்கா கவனிக்க கூட மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு வயசான பாட்டி கிட்ட சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. அந்த பாட்டி என்னமோ சொல்லி அந்த பொண்ணு அழுவை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மறுபடியும் வந்து இந்த சின்ன பொண்ணுகிட்ட எங்க சுத்திட்டு இருக்க, துணி துவைக்கிற வேலை எல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு துணி துவைக்க வச்சிடறாங்க. இந்த சின்ன பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது டைனிங் டேபிள்ல அவங்க சாப்பிட்டு விட்டு மீதியில ஒரு எலும்பு துண்டு மட்டும் இருக்கு. இவளுக்கு சிக்கன் சாப்பிடும் போல இருக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. கரெக்டா சாப்பிட்ற நேரம் பார்த்து அந்த சின்ன பையன் அங்க வந்துடுறான். அவன் வந்து என்னோட பீஸ் எடுத்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். இவன் அழுவுற சவுண்டை கேட்டு வேக வேகமா வந்த இவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம அந்த பொண்ணை திட்டி அடிச்சு அவளோட பேக்கெல்லாம் கொடுத்து அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க. இவங்களோட வீட்டுல வேலை செய்யற ஒரு வயசான அம்மா வந்து எங்க அந்த சின்ன பொண்ணுன்னு கேட்கும் போது அவங்க ரொம்ப கேஷுவலா அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இந்த வயசானவங்களும் பக்கத்து வீட்டுல இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு காட்டுக்குள்ள அந்த பொண்ணு தனியா உட்காந்து அழுந்துட்டு இருக்கா. ஒரு வழியே எப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க.